அம்மன் வேஷம் போட்டிருந்த ஒருத்தருக்குள்ள ஆஞ்சநேயர் இறங்கி சாமி ஆடி இருப்பாரு. அவர் கீழே விழுந்து ஜட கிரீடத்தெல்லாம் கலட்டி வீசி இருப்பாரு. அந்த மையான காளி வேஷம் போட்டிருந்தவரும் திடீர்னு பயங்கர கோவத்தோட பயங்கர ஆக்ரோஷமா சாமி ஆடிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா திடீர்னு பின்னாடி ஒருத்தர் கீழே விழுவாரு. அந்த அம்மன் வேஷம் போட்டவரையும் கட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளோ ஆக்ரோஷமா ஆடுறாரு. இந்த அம்மன் வேஷம் போட்டவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஆஞ்சநேயர் மட்டும்தான் வர்றாரு. அம்மன் இறங்கவே இல்லை. காளி பூஜையில எல்லா சாமிகளும் ஆடுறாங்க, இந்த அம்மன் மட்டும் இறங்கி ஆடவே இல்லை. அப்போ திடீர்னு ஆஞ்சநேயர் பாட்டை போட்ட உடனே எப்படி சாமி ஆடுறாருன்னு மட்டும் பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்க, கையில வளையல் போட்டிருப்பாரு. அம்மனுக்குள்ள வளையலை போட்டுட்டு ஆஞ்சநேயர் ஆடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் வாழைத்தார வச்சுட்டு இளநியெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆஞ்சநேயர் இவருக்குள்ளே இறங்கி ஜட கிரீடத்தெல்லாம் தட்டி விட்டதுனாலையும், கையில் கொஞ்சம் திருநீர் கொப்பரை வச்சுருந்தாங்க, அதையும் தட்டி விட்டதுனாலையும், பின்னாடி வேஷம் போடாமல் இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு சாமியோட அருள் இறங்கி இந்த அம்மன் வேஷம் போட்டவரை கட்டுப்படுத்துறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், 3-4 பேர் சேர்ந்து அந்த அம்மன் வேஷம் போட்டவரை கட்டுப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அதனால தான் அந்த மையான காளி வேஷம் போட்டவரும் பயங்கரமாக ஆடுறாரு. கடைசியில் அந்த அம்மனை கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க.